ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சொரக்காய் வந்து நீங்கள் வச்சு என்ன இன்க்ரீடியன்ட் என்ன குழம்பு செய்யலாம். உங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து ஈஸியான ரெசிபி சொல்கிறேன். இங்கே பாருங்கள். சொரக்காய் வந்து வெறும் வெங்காயம் மட்டும் நல்லா பொடிப்படியாக அரைச்சிக்கோங்க. பெரிய வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம் அரைஞ்சிக்கோங்க. ஒரு சொரக்காய்னா 2 சொரக்காய் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு அதையும் பொடிப்படியாக நறுக்கிக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, தேவையான அளவு வெங்காயம், பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை, சொரக்காயை போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் வதக்கும் போதே உங்களுக்கு வந்து பாதி வெந்துடும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றுற பேஸ்ட்டு நம்ம என்னென்ன சேர்த்துக்கணும்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு பத்தை இல்லைன்னா அரை மூடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் அரிசி, துவரம்பருப்பு இதை வந்து நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோன்னு தெரியாத அளவுக்கு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே கடுகு, கடலப்பருப்பு, பெருங்காயத்தூள், வெங்காயம், சொரக்காயெல்லாம் போட்டு வதக்கி வச்சுக்கிறேன். சீரகம் எல்லாம் போட்டு சொரக்காயெல்லாம் வதக்கி வச்சுக்கிற அந்த இதில் வந்து நீங்கள் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. ஊற்றி தேவையான தண்ணி சேர்த்து நல்லா காயை வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் உப்பு பத்தலைனா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா வெந்துடும். ஆல்ரெடி காய் வந்து வணங்கிலே வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்ச பேஸ்ட் ஊற்றி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து ஆஃப் பண்ணிடுங்க. வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா க்ரீமியான கேர்டு எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் மோர் மாதிரி அடிச்சுக்கோங்க. தேவையான அளவு கேர்டு எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த ரெசிபி வந்து ஆறுனதுக்கப்புறம் வெதுன்னு ஆனதுக்கப்புறம் அந்த அரைச்ச மோரை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சொரக்காய் மோர் குழம்பு ரெடி. வெரி சிம்பிள் இன்க்ரீடியண்ட். வெறும் நீங்கள் அரைச்ச பேஸ்ட்டும் சொரக்காய், வெங்காயம், தாளிப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இதில் காரம் பத்தலைன்னா நீங்கள் தாளிக்கும் போதே சொரக்காய் வணக்கும் போதே 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள் இன்க்ரீடியண்ட். ஈஸியான ரெசிபி. சொரக்காய் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் நான் ரீகேப் சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், கடலப்பருப்பு, கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் சொரக்காயை வந்து தோல் சீவி நல்லா பொடிப்படியாக அரிஞ்சு 4 பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு சொரக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய், சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, துவரம்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த சொரக்காய் வதக்கினதில் ஊற்றி தேவையான தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த ரெசிபி வந்து ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேவையான அளவு வந்து மோர் இல்லைன்னா தயிர் அந்த மாதிரி அடித்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீமி கேர்டாக எடுத்து மோர் அடித்து இதில் வந்து தேவையான அளவு கேர்டு இல்லைன்னா மோர் வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சுவையான டேஸ்டான சூப்பரான சொரக்காய் மோர் குழம்பு ரெடி. இதில் நீங்கள் காரப்பத்திலினா அந்த காய் தாளிக்கும் போதே நீங்கள் வரமிளகா 2 கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள் ரெசிபி.